ஹைதராபாத் ஹோட்டலோட முடிவுல இருக்கும். இப்போ நம்ம இருக்கிறது பாத்தீங்கன்னா செகந்திராபாத் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஆல்பா ஹோட்டல் அண்ட் பேக்கரின்ற ஒரு இடத்துல. இங்க கேரட் அல்வா ஃபேமஸ்னாங்க பாருங்க. ஸோ அதை டேஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்திருக்கோம். ஸோ திறக்க முடியல, கட் பண்ணிக்க திறந்துக்கிறேன். கேரட் அல்வா ஜஸ்ட் 30 rupees. பார்க்க பயங்கரமா இருக்கு. நைஸ். 30 rupees ஒர்த்து. வெயிட்டாகவும் சரி, டேஸ்டும் சரி. ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. ஸோ நம்ம ட்ரிப் இதோட முடிச்சிட்டோம். நீங்க இவ்வளவு நல்லா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ட்ரெயின் ஏற போறோம். ஏறதுக்கு முன்னாடி இப்படி நல்லா இருக்கும் அப்படின்னாங்களா, சரி வந்து இதையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு அப்படியே ஹைதராபாத் இப்போ முடிச்சு கிளம்பிடலாம் அப்படின்றத ஐடியா. நான் அப்படியே கேரட் சாப்பிட்டுட்டே இருக்கேன். நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். பை. ஆக்சுவலா நல்ல பெரிய ஹோட்டலா இருக்கு. வெறும் பேக்கரி மட்டும் இல்லாம நல்ல பெரிய ஹோட்டலா இருக்கு. உள்ள செம்ம கிரௌடு பார்க்க முடியுது. பிரியாணி வச்சிருக்காங்க 140க்கு. நல்ல பெரிய ஹோட்டலுங்க, பெரிய கடை. ஸோ வந்தீங்கன்னா ஹாப்பனிங்காவே இருக்கு. பயங்கர கிரௌடா இருக்கு. உள்ள நிறைய பப்ஸ், நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. நான் விஷுவல காட்டுறேன். நிறைய ஸ்வீட் ஐட்டம்ஸ் இருக்கு. பட் நம்ம ஆல்ரெடி போதுமான அளவு நிறைய வாங்கியிருக்கோம். ஜஸ்ட் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு டேஸ்ட் பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படின்றதான் ஐடியா. கேரட் அல்வா ஒர்த்து தான். சில இடத்துல எல்லாம் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது இல்லையா. ஸோ ஒர்த்து 30 rupees நிஜமாக ஒர்த்து.